கிரவுண்டில் விட்டு வெளியே உள்ள ரோட்டில் நடந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வாக்கிங் செல்லும் பொதுமக்கள் மைதானத்தை விட்டு வெளியே உள்ள ரோட்டில் நடந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மைதானத்தின் இடையில் பவர் சப்ளை இருப்பதால் பொதுமக்கள் கிரவுண்டை விட்டு வெளியே செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இல்லை நீங்கள் போயிட்டு சென்ட்ரா ஒரு இது படிச்சு ஸ்டேஜ் படிச்சு கேமரா ட்ரைபாடை போட்டு தரேன். ப்ரோ இது போட்டு முடியும். மைதானத்தில் நடந்து கொண்டிருக்கும் அனைத்து ஆட்டங்களும் தாஸ் தமிழ்நாடு யூடியூப் சேனல் மூலம் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. தற்போது நடந்து கொண்டிருக்கும் ஆட்டத்தில் இரு அணிகளும் சமநிலையில் உள்ளது. சரி விடு பப்ஸ் வேணாமா?
check foul. Check. So, Gorimede Football Club proudly presents South India level in Veterans Open and Under 15 category for the first time. பாண்டிலன் டே அண்ட் நைட் ஒரு ஃப்ளட் லைட்டில் வந்து இங்கே ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த மேட்சை காண வந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் எண்ணினிய வணக்கங்கள், மாலை வணக்கங்கள் மக்களே. எஸ், அண்ட் இந்த டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா 7A சைடாக இங்கே நடந்துட்டு இருக்கு. மொத்தமாக 7 பேர் பர் டீம். அண்ட் ஆக்சுவலாக ரொம்ப கோலாகலமாகவே நடந்துட்டு இருக்கு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 52 டீம் சவுத் தமிழ்நாடு சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 52 டீம் இங்கே பாண்டிச்சேரியில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக கிரேட்டஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸ்லாம் இங்கே வந்திருக்காங்க. ஸோ குட் டு சி ஒரு கேரளாவில் ஃபுட்பால் பார்க்குற மாதிரி இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆர்கனைசர்ஸ் ஹூ ஹவ் டன் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதே போட்டியை வந்து நம்ம பல மக்கள் காண வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். இதே நேரத்தில் நம்மளோட திரு டி வடிவேலு ஐயா அவர்களுமே இங்கே வந்து காண வந்திருக்கிறாரு. ஒன் ஆஃப் ஸ்பான்சர். ரொம்ப தேங்க்யூ சார் உங்களோட வருகைக்கு. உங்களோட வருகை வந்ததுக்கப்புறம் இங்கே ரிலேட்டடாக இந்த ஃபுட்பால் மேட்ச் அப்படியே ஃபயராக போயிட்டு இருக்கு. அங்கே பாருங்க பாசிங்க பா. லிட்டலாக ஒரு கோலாக கன்வெர்ட் ஆயிருக்கணும். பட் இங்கே சூப்பராகவே டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எக்ஸலண்ட் டிஃபென்ஸ் ஃப்ரம் த ரெட் டீம். நாய் வேற நிற்கிறா. வெயிட். ஸோ இங்கே நீல்கிரிஸ் வர்சஸ் பாண்டிச்சேரி நடந்துட்டு இருக்கு. இதை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆல் ஓவர் சவுத் இந்தியாவில் நடக்கிற ஒரு கிராண்டான டோர்னமெண்ட்டுக்கு அனைவரையும் வருக வரவேற்கிறோம். சவுத் இந்தியா லெவல் வெட்டரன்ஸ் ஓப்பன் ஆஸ் வெல் அஸ் Under 15 டோர்னமெண்ட்டுக்கு என்ன ட்ராஃபி 2025க்கு வருக வரவேற்கிறோம். பெனால்டி இல்லை ஒரு சூப்பரான ஒரு கன்வர்ஷனா இருந்திருக்கணும் ஒரு கோலுக்கு. பட் ஜஸ்ட் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எக்ஸலண்ட் ஒர்க் அங்க ஃப்ரம் கிட்டு கிக்கர்ஸ். ஓகே, ஒரு நல்ல ஆல் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அண்ட் அகைன் ஒரு நல்ல டிஃபென்ஸ் அங்க ஃப்ரம் நீல்கிரிஸ் டீம்.
ஸோ அடுத்த மேட்ச் இங்கே வந்து ஜிஎஃப்சி வர்சஸ் கடலூர் வெட்ரன். கடலூர் வெட்ரனோட டீம் கேப்டன் எங்கே இருந்தீங்கனாலுமே இங்கே ஆர்கனைசிங் சைடு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ ஒரு நல்ல 0-லேருந்து இங்கே சூப்பராக போயிட்டு இருக்கு பிட்வீன் நீல்கிரிஸ் அண்ட் பாண்டி. ஓகே, இப்போதைக்கு ஒரு நல்ல அகைன் ஒரு சூப்பரான டிஃபென்ஸ். இந்த நேரத்தில் நான் இதை சொல்லணும்னு விருப்பப்படுறேன். இங்கே கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 பேர். ஆனால் இன்னைக்கு டெக்னாலஜியா அப்படின்ற மாதிரி டெக்னாலஜியா சூப்பராக ஏறிக்கிட்டு இருக்கு. நல்லா வெளியே போயிருக்கு. ஸோ அகைன் பால் இன் த பிளே. தேங்க்யூ ஃபார் பாலர்ஸ். வெளியில் அவங்களோட நல்ல ஒரு டக்கு டக்குன்னு பாலை எடுத்து போட்டுட்டு இருக்காங்க தம்பி பசங்களா, ரொம்ப நன்றிப்பா. முக்கியமான விஷயம் சொல்லலாம் பார்த்தா டைம் கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோ வேகமா ஃபுட்பால் நீங்க சும்மா சுறுசுறுப்பா விறுவிறுப்பா செமையா போய்கிட்டு இருக்கு. ஒரு தண்ணி பாட்டில் ஒன்று விடுறான். இது பப்ஸ் வச்சுட்டு போனால் அவன்கிட்ட தூக்கி போட்டுறாங்க. ஓடுதா போண்டா மட்டும் தூக்கிட்டு பஸ்ஸை மட்டும் வச்சுக்க. நான் இடிக்குது பாரு. பப்ஸ் வச்சுட்டுண்டா போண்டா டேபிள் வச்சாதான். அவர் எங்கடா இருக்காரு? ஒரு இவர் இன்னொரு கேமராமேனு
DAS தமிழ்நாடு. DAS தமிழ்நாடு. ஓகே, ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு சுச்சுவேஷன்ல இங்கே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஆல். எப்படி இல்லாமல் இருக்கும்? ஸ்பீக் ஆகிட்டோ பாக்கெட்டில் பாருங்க. அது நான் 5 வரைக்கும் ஃபுல்லாக 5 வரைக்கும் ஃபுல்லாக இருந்தது. ஐயா இது சைடு அந்த இது அந்த மொபைல் எடுத்து விட்றான். இல்லைண்ணே சைடில் பட்டன் சைடில் வந்து இது இருக்கும் பாருண்ணே. அந்த இது ப்ரெஷர் கேஸ் இருந்ததுண்ணே. ஆனால் இங்கே வந்து ஒரு 100 மீட்டர் லெஃப்ட்டில் நேராக போயிட்டே இருக்கும். லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு கடை ஆவின் வரும். ஆவின் பார்க்க கிடையாது. So 90 minutes of gameplay இங்க வந்து பாத்தீங்க 15 and 15 minutes of gameplay இங்க வந்து அந்த டபுள் விசிலோட முடிவுக்கு வருகிறது. which means இங்க ஒரு டை பிரேக்கர் இருக்க போகுது. and already ஒரு சூப்பரான ஒரு டஃப் கொடுத்திருக்காங்க இங்க பாண்டிச்சேரி as well as நீலகிரிஸ். kudos to all those defenders. ஒரு கோல் கூட உள்ள போக விடாம அப்படி பாத்துக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். எந்த அளவுக்குன்னா ஒரு கை குழந்தைய வந்து பிறந்தப்ப எவ்வளவு ஜாக்கிரதையா பாத்துப்பாங்களோ அதே அளவுக்கு கோலே உள்ள போகாம ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டாங்கப்பா. சோ இதோட ஒரு டை பிரேக்கர் இங்க வந்து கொண்டு இருக்கிறது. என்னடா போனை அடிக்க முடியல அவனா நீதான் கூட்டுன்னா போய் ஃப்ரீயா எங்கே அடிக்கலாம். நீ அடிக்கவே இல்லையா என்ன கதா? அந்த இது மெசேஜ் மட்டும் பண்ணுறா, அவர் ரீல்ஸ் அனுப்புகிற. கூட்டு தான் போயிட்டுருக்கு. அதெல்லாம் நான் இருக்கேன். முடியல இன்னைக்கு ஒரு கேமரா என்ன செய்ய போனால் மனோஜ் இது பண்ணா நேற்று மத்தியானம் ஒரு 3 தாட்டி அடித்து 30 ரூபா விடும் 30 ரூபா விடுன்னா கிஷோரை உடனே 200 ரூபா விடுன்னு கொண்டு வச்சுட்டான். என்ன
check. Follow. என்னதான் ரகசியம் எல்லாரும் பதிச்சு வச்சிருக்கல மெயிலேட்ல. அதில் என்ன போட்டோ இருக்கு? ஃபுல் டைம் இது முடிஞ்சிட்டு ஃபுல் டைம் முடிஞ்சிட்டு இப்போ பெனால்ட்டி அது எப்படி வந்து கொண்டு போய் ஆமாம் ஃபுல் டைம் கொடுத்துருவா நான் செக் பண்ணிட்டேன். அது செகண்ட் ஹாஃப் ஓவரான்னு கேட்குது. ஓகே ஓகே கொடுத்துட்டேன். நான் ஈச் 5-3 அந்த மாதிரி கேட்குது. ஓகே ஓகே நான் அந்த லைன் அப் பண்ணுறாங்க. சைடுல இருந்து பாத்தீங்கன்னா கோல்மேடு ஃபுட்பால் கிளப் அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் இங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு கிராண்ட் டோர்னமெண்ட்ல அக்ராஸ் சவுத் இந்தியா நம்ம தமிழ்நாடு சைடுல இருந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா 52 டீம். அதுல ஒன் ஆஃப் த டீம் தமிழ்நாடு சைடுல இருந்து நீலகிரிஸ் டீம் இங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குமே ஒரு ஹியூஜ் கங்க்ராட்ஸ் கண்டிப்பா நம்ம சொல்லி ஆகணும். அவங்க நம்மளோட பாண்டி ஓகே நான் கையை காட்டிட்டு இருக்கேன் கிஷோரு. 3 day and night முதல்ல பாத்தீங்கன்னா சார் இதுக்கு இல்லையா சார் ஒரு 2 இதுக்கு இல்லையா சார் ஒரு 2 அப்படின்ற மாதிரி ஃபுட்பாலிங்க இல்ல எட்டே இல்லாம போயிட்டு இருந்தாலும் இந்த 3 நாள் டே அண்ட் நைட் கண்டிப்பா மறக்க மாட்டாங்க. நம்மளோட பிரேம் சார் மற்றும் நம்மளோட வடிவேலு சார் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஆர்கனைசிங் கமிட்டியில இருந்து சால்வை போற்றி மரியாதை செலுத்தப்படுகிறது. மிக்க மிக்க நன்றி சார். அது மட்டும் இல்ல அவங்க வந்ததுக்கான ஒரு ஸ்பெஷல் கிஃப்டாக பாத்தீங்கன்னா ஒரு ஷீல்ட் அவார்டுமே இங்க வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்களோட வருகை. இங்க நம்மளோட மக்கள் அனைவருக்கும் சரி பிளேயர்ஸ் அனைவருக்குமே சரி ஒரு உற்சாகம் கொண்டு வந்து கொடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மிக்க மிக்க நன்றி சார். இப்பதான் நிக்கிறாங்க. கண்டிப்பா இன்னொரு நாள் வந்து நம்மளோட நீலகிரிஸ் டீம் as well as நம்மளோட பாண்டி டீம் இங்க மறக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு டைம் பிரேக்கர்ல இங்க வந்து 15+15 மினிட்ல ஒரு டைம் பிரேக்கர்ல உட்கார்ந்திருக்காங்க. நீலகிரிஸ் thank you very much. உங்களோட விசிட் இங்க பாண்டிச்சேரிக்கு மிக்க மிக்க நன்றி. ஹாய் நாங்க தெரியுறோமா தாரிக் ப்ரோ ஆல் ஓகே கை கண்டு போட்டுருக்கீங்களா? சொல்ல வந்த ஒரு விஷயம் இதுதான். இங்க கிட்டத்தட்ட 100 பேர் இருக்கும். 100 பேர் இந்த மேட்சை வந்து சூப்பரா பாத்துட்டு இருக்கோம் பாண்டியில. ஆனா இன்னைக்கு இது 2025 AI காலத்துல பாத்தீங்கன்னா டெக்னாலஜியா எல்லாமே டெக்னாலஜியா அப்படின்ற மாதிரி இங்க யூடியூப் சேனல்ல வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் போயிட்டு இருக்கு. அந்த யூடியூப் சேனல் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா DAS தமிழ்நாடு யூடியூப் சேனல்ல இந்த ஃபுட்பால் டோர்னமெண்ட் லைவ்ல போயிட்டு இருக்கு. மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஃபுட்பால் மட்டும் இல்ல அண்ணா பாத்தீங்கன்னா ஹாக்கி ஆல் ஓவர் இந்தியால இருந்து ஹாக்கி பிக்கிள் பால் எல்லா பாலுமே இதுக்கப்புறம் வந்து லைவ் போடுவாரு. அதுல மெயினான ஒரு லைவ் வந்து கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால் என்னைக்குமே டாப்ல இருக்கும். ஸோ நம்மளோட லைவ் ஸ்ட்ரீமிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா
டிகேஎஸ் தமிழ்நாடு யூடியூப் சேனல்ல லைவ் போயிட்டு இருக்கு. அந்த அதுலயுமே நிறைய பேர் கமெண்ட்ஸ் வந்து போட்டு வச்சிருக்காங்க. அதுவுமே பார்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே நீல்கிரிஸ் டீம் நினைக்கிறாங்க, மறக்காம வீட்டுல பாத்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அசல நம்ம பாட்டில எதுவுமே சரி ஓப்பன் ஆகல. அதான் ஈஸ்ட்ரி ஓப்பன் கிளிக் பண்ணேன், கீழே வந்து சேவ் கொடுத்து சேவ் கொடுத்துருங்க. ஓகே, ஆடு பெனால்ட்டிக்ஸ்னு இருக்கு. ஓகே, அது கொடுத்துருங்க. சரி ஒரு நிமிஷம் எனக்கு என்னமோ சீரியஸா நான் சொல்றேன், நம்மளோட என்ஆர் டிராஃபி 2025 இல்லைன்னா FIFA வேர்ல்ட் கப்போட ஃபைனல்ஸா தெரியல. அவ்வளோ ஒரு விறுவிறுப்பான ஒரு சுச்சுவேஷன் இங்க இருக்கு மேட்ச். இந்த டை பிரேக்கர் ரெண்டு டீமே பாத்தீங்கன்னா 0-0 அவங்களோட 30 மினிட்ஸ் பிளேல 15 மினிட்ஸ் பிளேல அண்ட் இங்க பெனால்ட்டிக்கான டைமுங்க. ஸோ வில் பி ஸ்டார்டிங் பை நம்மளோட பாண்டி டீம் வந்து இங்க ஸ்டார்ட் பண்ணி வைக்க போறாங்க. மக்களகரமா மஞ்சளோட ஆரம்பிப்போன்ற மாதிரி மக்களகரமா கோலோட ஆரம்பிப்பாங்களா பாண்டி டீம், இல்லைன்னா நீல்கிரிஸோட கோல் கீப்பர் தடுத்துக்கிட்டே தடுப்பாரா? So 3 shots in a penalty for the Rico and Adela 1 shot into the goal again. So next shot right now with Nilgiri's team. This is good and again save the goalkeeper kita je. And a good job. So அடுத்து பாத்தீங்கன்னா LFC Seniors versus GFC. LFC Seniors ஓட கேப்டன் நீக்கிறதுனாலுமே நம்மளுடைய கிட்டுக்குள்ள படுகிறது. வேண்டுகோள் and இங்க 1-0 அப்படின்னு சொல்லி பெனால்ட்டில லீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போதைக்கு பாண்டி. செகண்ட் சான்ஸ் ஃபார் பாண்டி. Okay, ஒரு லாங் அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லலாம், எங்கே போயிடுச்சு பட் நோ இஷ்யூஸ். 1-0 ஸ்டில் லீடிங் அப். இங்க நீல்கிரிஸ் இந்த ஒரு டைம்ல கோல் அடிச்சாலும் நம்மளோட செகண்ட் சான்ஸ் தேர்ட் சான்ஸ். அண்ட் எஸ் நீல்கிரிஸ்க்கு
அடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கார் அட்டாக்கர் ஜெர்சி நம்பர் 6 on the big screen இங்க பெனால்டி கன்வெர்ட் பண்ணுவாரா ஒரு சூப்பரான ஒரு டைம் திரும்ப மேட்சிங் சூப்பரா அமைஞ்சிட்டு இருக்கு. இங்க என்னமோ நல்ல சரி கேம் பிளே ஃபுல்லா நல்லா இருந்தீங்க. 1-1ல இப்போதைக்கு வித் லாஸ்ட் அதாவது ஒரு தேர்ட் ஷாட் இங்க அப்கமிங். பாண்டிச்சேரியோட எம்பாப்பே இங்க ஒரு கோலை கன்வெர்ட் பண்ணுவாரா இந்த பெனால்டி கிக்ல ஜெர்சி நம்பர் 7. ஏசியாடு கரெக்டா சொன்னா கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. 2-1 பாண்டிங்க லீடிங் அப் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் சான்ஸ். சோ வெயிட் பண்ணி பாப்போம். லாஸ்ட் சான்ஸ் ஃபார் நீல்கிரிஸ். அவங்களோட தேர்ட் சான்ஸ் இங்க அப்படின்னு சொல்லலாம். நீல்கிரிஸோட எம்பாப்பே அவர் ஒரு கோலை கன்வெர்ட் பண்ணுவாரா? இல்ல பண்ணல என்ன சொன்னது பாத்தோம். சிறப்பான ஒரு பாண்டிங்க. சீரியஸ்லி நான் சொல்றது ஓட் பண்ணாங்க பாண்டிச்சேரி and thank you very much. So மிக்க நன்றி. சூப்பரா ஒரு ஆட்டம் பார்க்கறதுக்கு பிட்வீன் பாண்டிச்சேரி and நீல்கிரிஸ். ஒரு தரமான ஒரு ஆட்டமே இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நன்றி நீல்கிரிஸ் டீம். உங்களோட இந்த வருகை பாண்டிச்சேரி வந்து இந்த டோர்னமெண்ட் ஒரு பெரிய டோர்னமெண்ட் கண்டக்ட் ஆடுறதுக்கு மிக்க நன்றி பிரதர்ஸ். ஓனடி இதான் வேணாம் மண்டேலேருந்து ஸ்க்ரீனை மாற்றுறேன்னு பார்த்தேன். மாற்றலை. மண்டேலேருந்து சின்ன ஸ்க்ரீனை பார்த்தேன். ஒன்றாவது நம்ம கூட இங்க பாத்தீங்கன்னா ரெஸ்பெக்டட் மிஸ்டர் ரவி சார் அவர்கள் இருக்கிறாரு. நம்மளோட நீல்கிரிஸ் டீமுக்காக ரெப்ரசென்ட் பண்ணி அந்த ஃபுட்பால் அசோசியேஷன்ல வந்து நீல்கிரிஸ் டீம்ல வந்து ஒன் ஆஃப் தி மெம்பராக இருக்காரு சார். ஃபர்ஸ்ட் பாண்டிச்சேரியில ஒரு ஃப்ளட் லைட் மேட்ச் எப்படி இருக்கு? 5 இல்ல அதனால வந்து சேவ் ஆகி க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. என்ன பண்றது? சரி ரொம்ப நன்றி சார். இதே டோர்னமெண்ட் இதுக்கப்புறம் இன்னும் நிறைய கண்டக்ட் பண்ணணும். கண்டிப்பா இங்க வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி. உங்களோட போட்டியுமே ரொம்ப நல்லா இருந்தது. 0-0 ஒரு ரொம்ப அன்லக்கியான சிச்சுவேஷன். பெனால்டி கிக் வரைக்கும் போயிட்டு அதுலயுமே லாஸ்ட் வரைக்கும் ஃபைட் கொடுத்துருந்தீங்க. இந்த போட்டி பத்தி சில வார்த்தைகள். ஆமாம் லைவ் போட்டு உட்காந்துருவியா? சார் ரொம்ப நன்றி. கண்டிப்பா வாழ்த்துக்கள் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். மிக்க நன்றி. ஸோ போட்டி இங்கே வந்து ரொம்ப விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு. அந்த அடுத்த போட்டியை நோக்கி இங்கே நம்ம போயிட்டு இருக்கோம் பிட்வீன் LFCC அண்ட் GFC.
ஸோ ஒரு குட்டி அனௌன்ஸ்மெண்ட் நீங்க என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா மொபைல வந்து மிஸ் பண்ணியிருக்கீங்க. இங்க யாராவது மொபைல் மிஸ்ஸிங் அப்படின்னா கொஞ்சம் வந்து வாங்கிக்கோங்க. இங்க கரெக்டா கார்னர் ஆஃப் நம்ம கோல் போஸ்ட் ஒரு சைடு ஆஃப் கோல் போஸ்ட் கார்னர்ல வந்து மொபைல் மிஸ் பண்ணியிருக்கீங்க. யாராவது மொபைல் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து வாங்கிக்கோங்க. எஸ் ஸோ மொபைல் வந்து ஓப்போ மொபைல் யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் இங்கே வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வந்து எடுக்க முடியும்னா எடுத்துக்கோங்க பிரதர் ப்ளீஸ். ஸோ இதே வேலையில் நம்ம நிறைய பேருக்கு ஒரு பெரிய நன்றிகள் சொல்லுவாங்க. அதில் ஒரு பெரிய நன்றி வந்து நம்மளோட ரெஃப்ரீஸ் சொல்லுவோம். கிரவுண்ட் ரெஃப்ரியாக இருக்கட்டும், சைடு ரெஃப்ரீஸாக இருக்கட்டும், அவங்களோட டே அண்ட் நைட் ஒர்க் இங்கே வந்து ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 2வது நாளோட நைட்டு கரெக்டாக சொல்லணும்னா சங்கீத சோரங்கள் அதெல்லாம் பாடாது. ஆனா அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி பாத்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கு மேட்ச். பட் இருந்தாலும் அந்த வைப் குறையாம பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதே வேலையில நம்மளோட லைவ் ஸ்ட்ரீமிங்க்கு பாத்தீங்கன்னா நம்மளோட கேமராமேன் அவர்களுக்குமே ஒரு பெரிய நன்றி. டிஎஸ் தமிழ்நாடோட ஒட்டுமொத்த குழுவினர் அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றிகள் நம்ம சொல்லி ஆகணும். தேங்க்யூ பிரதர்ஸ். ஸ்பீக்கருக்கும் சரி நம்மளோட கேமராமேன்ஸுக்குமே சரி அவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட ஜாப் சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 3 நாளா கொஞ்சம் கஷ்டமா இது பண்ணி இருந்தாலும் அவங்களோட வேலையை சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் முக்கியமான ஒரு பெரிய நன்றி நம்மளோட பால் பாய்ஸ் பிரதர்ஸ் அவங்களுக்கு சின்ன பசங்களுக்கு ஒரு பெரிய நன்றிகள் கண்டிப்பா சொல்லி ஆகணும். சின்ன பசங்க உள்ள விளையாண்டுருக்க பிரதர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் வெளில பார்த்தீங்களா மேட்ச் ஆரம்பிக்க போறாங்க. ஸோ நல்லா இருக்கு இதை பார்க்கறதுக்கு. கண்டிப்பா இவங்களுமே வந்து கூடிய விரைவில் எல்லா டிராஃபியில ஒரு மெயினான டீம்ல கண்டிப்பா இந்த சின்ன சின்ன பசங்க வந்து விளையாடுவாங்க. அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கிறது. வந்து டீம்ஸ் ரெடியாக இருக்காங்க. ஜிஎஃப்சி பொறுத்த வரைக்கும் ஹோம் கிரவுண்ட் அண்ட் எல்எஃப்சி அவங்களுமே வந்து சலிச்சவங்க இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு போட்டியாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் போத் தி டீம்ஸ். சிக்கன் சாப்பிட ஒன்று சாப்பிட முடியல. சரி. ஸோ கோலாஸ் ப்ரோ எங்கே இருந்தீங்கனாலுமே இங்கே வந்து ஸ்டேஜ் கிட்ட வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கோலாஸ் ப்ரோ விழாவின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஜெசி கலரா அப்படிதான் தண்ணி நிறமாக இருக்கு. சரி. ஸோ
ஸோ கடலூர் டீம் ஒரே ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட், இங்கே வந்து ஆக்சுவலாக சீஃப் கெஸ்ட் உள்ள வந்தாச்சு. ஸோ டக்குனு ரைட்டிங்ஸ் மட்டும் மாற்றிட்டு கொஞ்சம் விரைவில் உள்ள வரும்படி ஆர்கனைசிங் சைடில் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கடலூர் டீம் ஸோ அடுத்த போட்டி இங்கே வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜிஎஃப்சி ஸோ எல்எஃப்சி சீனியர் வர்சஸ் ஜிஎஃப்சி அடுத்த போட்டி இங்கே வந்து ரெண்டு டீமே பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி டீம் எல்எஃப்சி அண்ட் ஜிஎஃப்சி, எல்எஃப்சி சீனியர் அண்ட் ஜிஎஃப்சி. ஸோ இப்போதைக்கு நடக்க போகிற போட்டி பார்த்தீங்கன்னா ஜிஎஃப்சி வெட்ரன்ஸ் வர்சஸ் கடலூர் டீம் வெட்ரன்ஸ். அது வந்து ஜிஎம் பார்க்குறேன் ஜிஎஃப்சி என்ன ஜிஎஃப்சி
இதுக்கு அவன் பேர் என்ன கால் பண்ணுண்ணே எங்கே இருக்காப்புலண்ணே 100 கிலோமீட்டர் இருக்கும் ஆ 100 கிலோமீட்டர் என்ன 100 இருக்காண்ணா
ஸோ இங்கே அடுத்த போட்டி பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கடலூர் கடலூர் வெட்ரன்ஸ் அன்னைக்கு போட்டிக்காக வந்து ரெண்டு டீமுமே நல்லா ரெடி ஆகிட்டாங்க. இங்கே ஜிஎஃப்சி வெட்ரன்ஸ் இந்த பிரசாந்த் ப்ரோ எவ்வளோ புகழ் ப்ரோவோ பிரசாந்த் ப்ரோ வந்துடல எவ்வளோ வேகம் பண்ண முடியும் அவ்வளோ நல்லா வேகம் பண்ணாங்க. நல்லா ஸ்டிச் பண்ணுறாரு. உன் பேரை சொல்லு ப்ரோ. ஓகேடா டிஎஃப்சி எல்எஃப்சியா? ஓகே 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 டிஎஃப்சி எல்எஃப்சியா? ஸோ எஸ் ஆக்சுவலாக இங்கே அடுத்த போட்டியில் ஒரு குட்டி சேஞ்சு. எல்எஃப்சி வர்சஸ் ஜிஎஃப்சி ரெண்டு டீமோட சீனியர்ஸ். எஸ் இங்கே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது பார்த்தீங்கன்னா நம்மளோட கோரிமேடு ஃபுட்பால் கிளப் பிரசன்ஸ் என்ஓ டிராஃபி 2025. அண்ட் இதில் அடுத்த போட்டியாக பார்த்தீங்கன்னா எல்எஃப்சி வர்சஸ் ஜிஎஃப்சி சீனியர்ஸ் ரெண்டு டீமுமே இங்கே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் ஆஃப் த ப்ரொசீடிங்ஸ் இங்கே மினிட்ஸ். அது மட்டும் இல்லாமல் 7A சைடில் வந்து இங்கே டோர்னமெண்ட்ஸ் அப்புறம் நடந்துட்டு இருக்கு. லாஸ்ட் 3 டேஸாக டே அண்ட் நைட் அப்படின்ற ஒரு இதில் 6 பொழுதாக இங்கே வந்து சூப்பராக நடந்துட்டு இருக்கு போட்டி. காலை மாலை பொழுதினிலே இதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு இங்கே போட்டி. நைஸ் டு சீ. பாண்டிச்சேரியில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபுட்பால் ஈவெண்ட் ஃப்ளட் லைட்டுக்கு அண்டர்ஸில் நடக்குது அப்படின்றப்ப கண்டிப்பாக பெருமைத்தக்க விஷயம். அண்ட் இதோட வெனியூ பார்ட்னர் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி கோரிமேடோட போலீஸ் கிரவுண்டில் தான் இங்கே நடந்துட்டு இருக்கு டிஏபியில்.